ஹாய் கைஸ், என்னோட வாய்ஸஸ் நல்லா கிளியர் கேக்குதா? அதுவும் பேக்ரவுண்ட் மேக்ஸில் இருக்கா? பேக்ரவுண்ட் மேக்ஸஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ 1 மினிட்ல ஆக்சுவலி கொஞ்சம் லேட்டாக தான் லிங்க் ஷேர் பண்ணேன். 1 மினிட் வெயிட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாம் ஓகேவா உங்களுக்கு? ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்பயும் போல தான் 2 டாபிக் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட் ப்ரீவியஸ் வீக் எப்படி இருந்துச்சு, நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுது, அப்புறம் நம்ம ஃபாரெக்ஸஸ் தென் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம உங்களோட டெக்னிக்கல் சார்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன சார்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதெல்லாம் வந்து வேலை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் வீக் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவு என்னென்ன விஷயங்கள் நினைச்சு அப்படின்னா, ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட்டிங் தான் இருந்துச்சு. ட்ரம்ப் கொஞ்சம் வேலையை காட்டினாரு, பட் பெரிய வாட்டிலிட்டி இல்லை. ஓகேங்களா? ஸோ ஓரளவு ஹையர் லெவலே சஸ்டைனபிளாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ப்ராப்பர் செயின் ஆஃப் கேட்டர் கொடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு. ஸோ கீழே வர பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் வீக்குக்கும் இப்போ வரைக்கும் இப்போ எதுவும் லைக் ஒரு போதுமான அளவு அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அப்டேட் வர வர இன்கேஸ் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் தான் உங்களோட டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக்கும் ஓரளவு ப்ளஸ் மைனஸ் தான் இருக்கும். நம்மளோட டிஐ வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நம்மளோட இந்தியன் மார்க்கெட் பொறுத்தவரை. ஸோ அதனால கொஞ்சம் அது ஒரு ஸ்டேபிள் இருக்கு. ஸோ பார்க்கலாம் ஃபியூச்சர்னா ஃபால் பார்க்குறேன். ஏன்னா ரிசல்ட் எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவு இல்லை எதுவுமே. ஸோ ஒரு லோ தான் இருக்கு. ஸோ இப்போ உங்க டவுட்ஸ் கேட்குறேன். ஒரு டேர்ம் உங்க மைக் ஆன் இருக்கு. யாருக்காச்சும் டவுட் இருக்கு? ஃபண்டமெண்டலாக எதுவும் டெக்னிக்கல் மட்டும் தான் இருக்கா? ஃபண்டமெண்டலாக எதுவும் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். டவுட் இல்லையா? ரைட். ஓகே, டெக்னிக்கலாக இருக்குன்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டெக்னிக்கலாக டவுட் நிறைய இருக்கு ப்ரோ அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ டேரக்டாக டெக்னிக்கல் போயிடலாமா? எஸ்என் டைம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எப்பயும் போலதான் உங்களோட என்னென்ன கம்பெனிஸ்லாம் பார்க்கணும் அதை மட்டும் கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டவுட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ற கம்பெனி ஸ்டாக்ஸ் பேர் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓவராலா உங்களை டவுட்ஸ் கேட்க ஆரம்பிங்க. ஃபண்டமெண்டலா சரி டெக்னிக்கலா எனக்கு டாபிக் டவுட் இருக்கு ப்ரோ அப்படின்றவங்க கேட்க ஆரம்பிக்கலாம். அவங்க சார்ட்டை செக் பண்ணலாம். ஓகேங்களா?
ஓகே, உங்க எல்லாத்துக்கும் என்னென்ன டவுட்ஸ் இருக்கு ஃபண்டமெண்டலா அதை ஓவராலா கேட்க ஆரம்பிங்க. சாரி, டெக்னிக்கலா என்னென்ன டவுட்ஸ் இருக்கு? ஃபண்டமெண்டல்னு சொல்லிட்டீங்க, டெக்னிக்கலா என்னென்ன டவுட்ஸ் இருக்கு? யாருக்கு டவுட் இல்லையா டெக்னிக்கலும்? டவுட் இல்லாமலாம் இல்லை ப்ரோ. டவுட்னாக்க அட்லீஸ்ட் என்னன்னாக்க ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை, பட் நம்ம கோர்ஸை பற்றி கொஞ்சம் ஜஸ்ட் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா என்ன ஏதுன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்குவோம். ஓகே ஓகே, நம்ம கோர்சஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்களா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அது எனக்கு. இப்போ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் எஃப்எம்சி இது இல்லை நீங்கள் எதனா புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களா என்ன ஏதுன்ட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலாக இப்போ பேசிக் டு அட்வான்ஸ் சொல்லி 2 கோர்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் சொல்லி ஒரு கோர்சஸ் இருக்கு. அந்த பேசிக் டு பிரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி, தென் அதுலயுமே என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜினா கேரக்டர் அனாலிசிஸ் வரதான் செய்யும். இப்படி பண்ணலாம்னு சொல்லி ஓரளவு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஆனா இன்டெப்தா இருக்குமான்னு கேட்டோம்னா இன்டெப்தா இருக்காது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான். அந்த பேசிக் டு அட்வான்சஸ்ல ஒரு பிகினர் ட்ரேடிங் பத்தி என்னென்ன தெரியாதவங்க, சார்ட்டை பத்தி என்னென்ன தெரியாதவங்கள இருந்து அவங்க எப்படி ப்ராப்பரா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற அளவு அந்த கோர்சஸ் விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? தென் அதில் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி சொல்லி தருவோம், மல்டிபிள் டைப் ஆஃப் என்ட்ரி சொல்லி தருவோம். ஸோ அதுல உங்களுக்கு சூட்டர் என்ட்ரி சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 10 ஆக்சுவலா ஒரு 15-16 என்ட்ரி செட்டப் சொல்லி தருவோம். ஓகேங்களா? அதுல கேரக்டர் அனாலிசிஸ் ஒரு என்ட்ரி, ஒரு 17வது என்ட்ரி செட்டப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கும் தனித்தனியா பார்க்கறதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா மொத்தமா ஒன்னா பார்க்கறதுக்கும் தனியா பார்க்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கேரக்டர் அனாலிசிஸ் வந்து ஓனா கண்டுபிடிச்சது, அது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் அதை நீங்க ப்ராப்பரா பண்றதுக்கு. ஸோ அதனால அதை ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் சொல்லி தான் வச்சிருக்கேன் அந்த கேரக்டர் அனாலிசிஸ்ல. பட் புரிஞ்சவங்க ப்ராப்பரா பண்ணலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா வேணும், நான் ஸ்கேல்பிங் கண்டுபிடிக்கணும், இன்டர்டே கண்டுபிடிக்கணும், ஸ்விங்கை கண்டுபிடிக்கணும், தனித்தனியா கண்டுபிடிக்கணும் அப்படின்றவங்க தாராளமா நம்ம கேரக்டர் அனாலிசிஸ் கோர்ஸ்க்குள்ள வரலாம். ஓகேங்களா? கேரக்டர் அனாலிசிஸ் கோர்ஸ் வந்து என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் கோர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பொறுத்தளவு எப்படி அப்படின்னா நீங்க எலிஜிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த பிரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் கேரக்டர் அனாலிசிஸ்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ கேரக்டர் அனாலிசிஸ் கோர்ஸ் ஃபார் ப்ரோ ட்ரேடர்ஸ், இல்லைன்னா ஒரு இன்டர்மீடியட் எல்லாம் ஓரளவு எனக்கு தெரியும் பட் ஆனால் லாஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கேரக்டர் அனாலிசிஸ் வந்து சூட்டபிளா இருக்கும். இல்ல ப்ரோ நான் ட்ரேடிங் இப்பதான் வந்திருக்கேன், புதுசு தான், எனக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், ஒரே ஒரு கான்செப்ட் தான் தெரியும் அப்படின்றவங்க பேசிக் டு அட்வான்ஸ் வரலாம். ஸோ பேசிக் டு அட்வான்சஸ் வந்து உங்களுக்கு 2000 rupees காஸ்ட். அது வந்து ரெக்கார்டு வீடியோ தான். ஓகேங்களா? எல்லாமே ரெக்கார்டு வீடியோ தான். டவுட்ஸ் அப்படின்னா ஒரு நம்பர் தருவோம். இந்த நம்பர் தான். வாட்ஸ்அப்ல நீங்க குரூப் இருக்குல்ல, குரூப் அட்மின் நம்பர். ஸோ அதுல இருந்து நீங்க அவங்களுக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணீங்க அப்புறம் 1 நாள் நம்ம டீம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டவுட்ஸ் அப்படின்னா தென் இந்த மாதிரி சண்டே லைவ் செக்ஷன்ல வந்து நீங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். எவ்ரி சண்டே உங்களுக்கே தெரியும் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. நடக்கல அப்படின்னா முன்னாடி கூட சொல்லிடுவோம், இன்னைக்கு வர முடியாது ஸோ அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அதே கேரக்டர் அனாலிசிஸை பொறுத்தளவு லைவ் செக்ஷன் மட்டும் தான். மண்டே டு ஃப்ரைடே நைட் 9 to 10 கேரக்டர் அனாலிசிஸ் லைவ் செக்ஷன். அப்போ லைவ் செக்ஷன் வர முடியாதவங்களுக்கு நம்ம மார்னிங் வீடியோஸ் கொடுத்துருவோம். அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா கேரக்டர் அனாலிசிஸ் நான் ஃபுல்லாத்தையும் டீச் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு ஆளோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி கேட்பேன். இப்ப ராஜா இருக்காங்களா, ஸோ அவங்கள கூப்பிட்டு அவங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி என்னோட ரேண்டமா ஒரு பேர் தருவேன். அந்த பேரல் அவங்க ப்ராப்பரா நான் சொல்லி கொடுத்த மாதிரி கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ நான் லைவா கைட் பண்ணுவேன் டெய்லி 1 hour 2 hourல. ஸோ நீங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளா மெதுவா ஒவ்வொரு நாளாக கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வந்து கேரக்டர் அனாலிசிஸ்ல மாஸ்டர் ஆக கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவு உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். லைவ் செக்ஷன்லேயே நீங்க ப்ராப்பரா பார்க்கலாம். இதான் கேரக்டர் அனாலிசிஸ்க்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். கேரக்டர் அனாலிசிஸ் காஸ்ட்டை பொறுத்தவரை 2500. ஓகேங்களா? கோர்ஸ் டீடைல்ஸ்லாம் ஓகே. 2 தான் என்கிட்ட கோர்ஸ் இருக்கு. நாங்கள் கால்ஸ் கொடுக்கறது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை, ஒன்லி கோர்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா? ப்ரோ ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, இந்த கேரக்டர் அனாலிசிஸ் கோர்ஸ் இல்லைங்களா, அது ஃபாரெக்ஸ்க்கு மட்டுமா இல்லை இந்தியன் மார்க்கெட்டுக்கு செட் ஆகுமா? ஆக்சுவலா எல்லா மார்க்கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் கேரக்டர் அனாலிசிஸ். சரி, ஓகே ப்ரோ. அதே போல பிரதர், இது உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல ரிஸ்க் ரிவார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா 1:6 or 7 or 10 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். அது என்ன டைம் ஃப்ரேம்ல மெயின்டைன் பண்ணும் ப்ரோ? ஆக்சுவலி என்ன ஒரு 5 minutes 10 minutes 15 minutes இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த ரேஞ்சிலனாக்க ஹோல்ட் பண்ணலாம். இல்லை நீங்க 4 hours கேண்டிலோ இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப அட்லீஸ்ட் 2 to 3 4 days ஹோல்ட் பண்ற மாதிரி காமிச்சிருது. பட் என்னன்னாக்கா அவ்வளோ பேஷண்டா
அதை சைக்காலஜியாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அது அவ்வளோ லாங் டைம் ஹோல்ட் பண்ணி உட்கார வைக்க ட்ரேடை ஹோல்ட் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா சப்போஸ் ஒரு பெரிய ரிவர்சலோ ஏதோ ஒன்று ஒரு நியூஸோ இந்த மாதிரி மிடில் டைம் வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு அந்த ஓகே எங்கே லாஸ்ட்டில் போயிடுமோ இல்லை இருக்கிற கேபிட்டலை விட்டுருமோன்ற பயத்தில் க்ளோஸ் பண்ணிடுவோம். அது சைக்காலஜிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக அது அவ்வளோ ரிஸ்க் ரிவார்டும் டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணணும்னாக்கா பெரிய டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக அது கஷ்டம். நீங்கள் எந்த மாதிரி டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணுவீங்க ப்ரோ? ஓகே, ஸோ ஆக்சுவலாக நான் வந்து 1 டேலேருந்து அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 4 hour 1 வீக் போயிட்டு ட்ரெண்டை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு 1 டே வருவோம். 1 டேல எல்லாம் ப்ராப்பர் டிமாண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் 4 hour 50 minutesல எங்களோட அனலைஸ் பண்ணுவோம். 50 minutesல கேரக்டர் அனாலிசிஸ் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் 5 minute என்ட்ரியை போட்டுட்டு நாங்கள் டிபி வந்து அரௌண்ட் 5 minute என்ட்ரி எடுத்துட்டு 50 minutesல டிபி வச்சிருவோம். அது வந்து பெரிய ஸ்விங் போகும். ப்ராப்பர் ப்ரீவியஸ் டார்கெட் பண்ண மாட்டோம். கேரக்டர் அனாலிசிஸ் அந்த ஃபிபோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அது வந்து எவ்வளவு தூரம் டிபி போதோ அவ்வளவு தூரம் தான் நம்ம வைப்போம். ஓகேங்களா? டிபிஸ். ஓகே. ப்ரோ அந்த கரெக்டான ரீட்ரேஸ்மென்ட் நீங்க எடுக்கிறீங்களா ப்ரோ? ஆமா. அது எப்படி ப்ரோ? நீங்க இப்ப நம்ம மார்க்கெட் பை ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குது. இப்ப நம்ம அதுல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும்னா ஒரு கேண்டில் கூட கொடுத்துருக்கலாம் 5 minutesல. இப்போ 15 minutesல பார்த்தோம்னா ஒரு 3 கேண்டில் இருக்கும். அதே நம்ம 30 minutesல போனா ஒரு 4-5-6 கேண்டில் இருக்கும். அதுல எப்படி ப்ரோ கரெக்டான கன்ஃபர்மேஷன் பண்றது? அதுதான் ப்ரோ கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணணும் நம்ம. அது இங்க இருந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணதுல அதாவது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கறதுல அங்க இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கு, அதே மாதிரி இப்போ வருதா வரலையா, அது அந்த ஹை ரொம்ப நீங்க அனலைஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ப்ராப்பரா பிடிக்க முடியும் அந்த என்ட்ரிஸ் எல்லாம். ஆமா ப்ரோ, இப்போ கரெக்டா நம்ம ஃபிப்பர் 2ல போட்டேன். 2ல போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரீட்ரேஸ்மெண்ட் எப்போ நடக்கும், 7th வரைக்கும் எப்போ போகும்ட்டு. ஆனா அதுல வந்து 5 minutesல பாக்கணுமா இல்ல மேக்ஸிமம் 5 minutesல கிடைச்சிருச்சுன்னா அப்பவே நம்ம என்ட்ரி எடுக்கலாமா சைன்ல? எந்த பேர்ல சொல்றீங்க? கோல்டுல தான் ப்ரோ. இப்போ 5 minutes வந்து நமக்கு இதுல ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருச்சு, நம்ம ரெண்டாவதுல என்ட்ரி எடுக்கணும். 2-3 போனா என்ட்ரி ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கவே தேவையில்ல. ஒரு 50 minutes தான் நம்ம பார்க்கணும் எப்பயுமே. 5 minutesன்றது என்ட்ரி மட்டும் தான். பை ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நடந்தாலும் ஓகேவா இல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நடக்குமா ப்ரோ? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும் ப்ரோ எப்பயுமே. ஓ, இப்போ 50 minutes சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு, அதுல தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. அப்போ கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்க? டியூரேஷன் எவ்வளவு நாள் ஆகுங்க? ஓகே, இப்போ ஆக்சுவலா அனதர் கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி தெரியல. ஏன்னா டியூரேஷன் இல்லாம தான் போகும். ஏன் இல்லாம போகும் அப்படின்னா இது கஷ்டமான விஷயங்கள் தான். சொல்லி கொடுக்குறது நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன். அதை நீங்க பேக் டெஸ்ட் பண்ணணும். ஸோ ஓவரால் ஏமா பண்ணுவாங்க, ஓவரால் முதா பண்ணுவாங்க அப்படின்னு பக்கத்துல இப்போதைக்கு நான் கேரக்டர் அனாலிசிஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ஒரு 20 to 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ராப்பரா பண்ணிட்டாங்க அப்படின்னா வேமா ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு 1 monthக்குள்ள மேக்ஸிமம் ஆகும் ப்ரோ. ஓகே, இன்னும் 1 month ஆயிடுங்களா? அவ்வளோ ஆயிரும் ப்ரோ. அதே போல எந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு மெசேஜ் பண்ணா ரீப்ளை வரும் பிரதர்? ஏன்னா நான் இன்ஸ்டால, டெலிகிராம்ல எல்லாத்துலயும் ட்ரை பண்ணேன். கான்டாக்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு அப்டேட்ஸும் ரீப்ளைவும் கிடைக்க மாட்டேங்குது. எதுல உங்களுக்கு ஈஸியா கான்டாக்ட் பண்ண முடியும்? உங்களுக்கு எல்லாத்தையும் வந்துருமே, கொஞ்சம் டிலே ஆகும், பட் கரெக்டா வந்துட்டே தான் இருக்கும். பாத்திருக்கீங்களா நீங்க? இல்ல வாட்ஸ்அப்ல கூட ரிப்ளை பண்ணுங்க. இல்ல வந்துச்சு. ஏன்னா நான் ஒரு 2 days வெயிட் பண்ணேன். 2 to 3 days ஒரு மெசேஜ். இன்ஸ்டாகிராம்ல தானே? இன்ஸ்டாகிராம் க்ரௌட் நிறைய வரும். ஓகே. அதனால வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் அது டைம் ஆகும். ஒண்ணு நீங்க டெலிகிராம் வரலாம், இல்ல வாட்ஸ்அப் வந்துடலாம் பெட்டர். ஓகே. பட் அட் தி சேம் டைம் ஒரே பேட்ச் தான் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பேட்ச் கம்ப்ளீட் ஆனா தான் நெக்ஸ்ட் பேட்ச் போவீங்க இல்லையா? ஆமா ப்ரோ. ஓகே. அப்போ 1 month ஆயிடும். அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 days ஆயிடும் நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக. அவ்வளவு தூரம் ஆயிரும் ப்ரோ. வேமா முடிச்சாங்கன்னா நான் முன்னக்கூட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், ரீல்ஸ், குரூப்ஸ்ல எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட முடிஞ்சு வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆகி கேட்டிருக்காங்க. அடுத்து ஹெச்டிஎஃப்சி லைவ்ஸ் டிமாண்ட்னு சொல்லி தரலாம். ஓகே. கேரக்டர் அனாலிசிஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அவ்வளோதான். ஓகேங்களா? இன்னும் அப்டேட் பண்ணுறேன். நான் 1 monthக்குள்ள ஆயிரும் மேக்ஸிமம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆகி பாட்டு, அப்புறமா நம்மளோட ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் பாரு. ஆக்சுவலா
இது எந்த டைம் ஃப்ரேம் பார்க்கணும் உங்களுக்கு சத்யா ப்ரோ? ப்ரோ 15 மினிட்ஸ்லேயே பாருங்க ப்ரோ. அது இப்போ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டே இருந்துச்சு. இதுக்கு மேலே ஓகே பண்ணிட்டு பாருங்க ப்ரோ. 15 மினிட்ஸ்லேயே பாருங்க. ஓகே ஓகே பார்க்கலாம் ப்ரோ. எப்பவுமே டேரக்டா 15 மினிட்ஸ் வந்துடக்கூடாது. நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் 15 மினிட்ஸ்க்கு வரணும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வால்யூம்ல பேர். ஸோ வால்யூம்ல ஸ்டாக்ல கொஞ்சம் ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது பார்க்கறதுல இதான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட்டர். இது கீழே சேஞ்ச் ஆஃப் கேட்டர் கொடுத்த மொத்தம் எங்களுக்குள்ள ஒரு அக்குமுலேஷன் நடந்துச்சுன்னா நம்ம ப்ராப்பர் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. இதுல வந்து 50 மினிட்ஸ் பெருசா பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா வால்யூமே இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இதுல பெருசா அனலைசஸே பண்ண முடியாது. இதுல நீங்க ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்க 4 hour 1 hour போயிடணும். அப்பதான் ப்ராப்பரா 4 hourலே பாருங்க ஓரளவு வந்து இருக்கு. ஸோ பெருசா பார்க்கக்கூடாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் வேணா பார்க்கலாம் ப்ரோ. ட்ரேடிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே ப்ரோ. ஓகே கண்டுபிடிக்கலாம். பட் நீங்க 1 month வரைக்கும் ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். 1 day சார்ட் வச்சு இதோட கேட்டரை கண்டுபிடிக்கலாம். ப்ரோ இது இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆனா ஏஜே கிரீன் பேக் லிமிடெட் தான். ஆனா ஆல்ரெடி நீங்க ஒரு டைம் இது எனக்கு இது பண்ணிருக்கீங்க ப்ரோ, டெக்னிக்கலா சொல்லியிருக்கீங்க. இது இதுவா ப்ரோ? என்எஸ்சில இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம். அதான் ப்ரோ, அதான் ப்ரோ, ஏஜே தான். ஓகே ஓகே. ஆக்சுவலா மந்த்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். மந்த் ஆன் மந்த்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். எஸ் ப்ரோ. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த லெவலுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ்க்கு அப்புறமா நம்ம பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா ப்ரோ? அப்படிதான் அனலைசஸ் எல்லாம் இருக்கு. சத்யா ஆமா ப்ரோ ப்ரோ. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு ப்ரோ. ஓகே. ஸோ இது வீக்கானது தான் அந்த 2 கேண்டில். பட் இந்த கேண்டில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கானது தான் இருக்கா? ஆமா ப்ரோ அப்படி இருக்கு. இல்ல அதுவும் கொஞ்சம் உங்க வீக்கா தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கு மேல மார்க்கெட் வந்து ஹையர் ஹை வச்சிருக்கு. ப்ரீவியஸ் ஹை பிரேக் வீக் தான், பட் ஹையர் ஹை வச்சிருக்கா? வச்சதுக்கு அப்புறம் ப்ராப்பரா அந்த இந்த கேண்டிலே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லணும். கரெக்டா இந்த ரீட்ரேஸ் எடுத்து மேல போயிடுச்சா? போயிடுச்சு ப்ரோ. இதுதான் ப்ரோ. ஆக்சுவலா ரொம்ப நாளைக்கு மேல நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப டேட்டாஸ் போயிருக்கு. 3 மாசத்துக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ இது என்ன ப்ரோ டவுட் இருக்கு? 800ல வந்து ஒரு கேப் இருக்குல்ல ப்ரோ? இங்க சொல்றீங்களா? ஆமா ப்ரோ. அது ஃபில் பண்ண இப்ப வருமா இல்ல ரீட்ரேஸ்மென்ட் எடுத்து தான் போகுமா? ஆமா ப்ரோ. ஆக்சுவலா இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு பார்த்தா அப்படின்னா இந்த பாத்து வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா ஒரு ட்ரெண்ட் அண்ட் டிராவல் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்ல. இந்த ட்ரெண்ட் லைன் கண்டிப்பா லோ எடுக்க வரணும். கரெக்டா? அதுக்கு தான் மார்க்கெட் வந்து மெதுவா கீழே வந்துட்டே இருக்கு.
ஸோ அதை ஓகே ப்ரோ. எடுக்க வரத்துல கண்டிப்பா அந்த லெவல் வரைக்கும் லைட்டா ஒரு மேனிபுலேட் இங்க வரைக்கும் வரும். ஒரு விக் மட்டும் விட்டுட்டு இந்த லெவல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு போற பாசிபிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே சரி ரைட்டு. இப்போ அடுத்து HDFC லைஃப் பார்க்கலாம். டவுட்ஸ் கிளியர் தானே ப்ரோ? புரியல ஓகே அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க. ஓகே 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 ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ HDFC லைஃப் அதை வந்து உங்களுக்கு எதுல பார்க்கணும்? 1 hour 50 minutes அந்த மாதிரி? 1 hourல பாருங்க ப்ரோ. 1 hour 4 hour. இன்டர்டே பண்றீங்களா? இல்ல ப்ரோ, ஸ்விங் மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸ்விங் மாதிரி தான் பார்ப்போம். ஸ்விங் மாதிரி பார்க்கறதுக்கு நம்ம 1 hourல கரெக்டாக பார்க்கக்கூடாது ப்ரோ. ஓகே. இப்போ ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்காக சரி இப்போ என்ன இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் வீக் ஹையாக வந்து மார்க்கெட் ஸ்வீப் ஆயிருக்கு. ஓகே ப்ரோ. ஸ்வீப் ஆகி அதுக்கு மேலே கரெக்டாக 1 week கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா டெஃபினெட்லி மந்த்லியும் க்ளோஸ் வச்சிரும். 1 week க்ளோஸ் வச்சிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் ப்ராப்பராக ஹை வந்து 77.65, இதோட க்ளோஸ் வந்து 77. ஓகே ஓகே. ஸோ ப்ராப்பராக க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா டெஃபினெட்லி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரணும். ரீட்ரேஸ்மெண்ட் அடி வரத்துல பார்க்கறதுல ப்ரீவியஸாக இங்கே சப்போர்ட் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் அகைன் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குன்னு தெரியல, நான் பார்க்கல அது ஃபண்டமெண்டல். பட் டெக்னிக்கலாக பார்க்கறது நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு இந்த ஜோன் வந்து ப்ராப்பரான ஜோன் தான். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஆல் டைம் மேல முதல்ல பெருசா தொடக்கூடாது. ஒரு கேரக்டர் மேல தெரியாது நம்மளுக்கு ப்ராப்பரா. ஏன்னா புது பேர் லைக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 15 வருஷம் டேட்டா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்பதான் வந்திருக்கு. அப்பதான் அதோட கேரக்டர் வந்து ஸ்விங்கிக்கு அனலைஸ் பண்ண முடியும் நம்மளால. ஓகேங்களா? ரைட்டு. ஸோ வெயிட் பண்றது நல்லது. இப்போ அதே இப்போ எதனால அந்த பர்சன்ட் டேட்டாஸ் கேட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்க டாடா மோட்டார்ஸ்ல நான் அன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் 4 மாசம் 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் எல்லார்ட்டையுமே. அது வந்து இப்போ இருக்கிற 1500 சாரி 1100ல இருந்துச்சு நினைக்கிறேன் நேரம். ஸோ அப்போலாம் சொல்லிட்டு இருக்கேன் டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 200 வரும் அப்படின்ற மாதிரி. அங்க இருந்து ஹைலேருந்து 78% ஃபாலோ ஆகும் நான் சொல்லிட்டு இருந்திருப்பேன். அது ஏன் அப்படின்னா இப்போ பாருங்க இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஏன் வரும் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். 78 to 80% ஃபால், நியர்லி 80 to 90% ஃபால் இந்த ஸ்விங்ல இருந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அது வரணும் அப்படின்னு. ஸோ ஓரளவு வந்திருக்கு. இன்னும் கீழே வரணும். இந்த 78ல இருந்து இந்த ஃபேர் வேல்யூ கரெக்டாக அந்த 200 150 ப்ரைஸை ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் போகணும். பட் இட்ஸ் டேக் டைம். இது எப்படி நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்னா 1 month சார்ட்ல மார்க்கெட் அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பாருங்க எப்போ வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. 34 வருஷம் இந்த டேட்டா இருக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா மார்க்கெட் இந்த லோல இருந்து நல்ல பயங்கரமா ஷூட்டப் ஆயிருக்கு. ஷூட்டப் ஆன உடனே அங்கிருந்து மெதுவா கீழே வந்து லோவர் ஹை ரீட்ரேஸ்மெண்ட் 78% ஃபிப் போட்டோம் அப்படின்னா அந்த ஹைல இருந்து இந்த லோவர் ஹை ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. கரெக்டா 78க்கும் 100க்கும் நடுவில் வரைக்கும் பாதி முக்காசு வரைக்கும் வந்துட்டு அகைன் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த லோல இருந்து எவ்வளவு தூரம் போச்சுன்னா 2001ல இருந்து 2006 ஒரு 5 வருஷம் மேல போயிருக்கு. அப்புறம் 2006ல இருந்து இந்த லோவுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு வருஷம், நியர்லி ஒரு 4 வருஷம் தேவைப்பட்டிருக்கு அங்க இருந்து கீழே வர்றதுக்கு நியர்லி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன இருக்குன்னா இந்த லோ 2009ல இருந்து எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னா ஹையர் ஹை வச்சு இந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு. 2009ல இருந்து 2015 வரைக்கும் ஒரு 6 வருஷம் மேல போயிருக்கு. அப்புறம் 2015ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள மறுபடியும் கீழே வந்திருக்கு. அது கீழே வர்றதுக்கு முன்னாடி இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இந்த லெவல்ல ஃபிப்ல என்ன பார்த்தோம் நம்ம? யாராவது சொல்ல முடியுமா? 78 பார்த்தோம். ரைட். அதே மாதிரி அந்த ஸ்விங் ஹைல இருந்து இந்த ஸ்விங் லோ போட்டோம்னா இங்க எப்படி இருக்கு? எக்ஸாக்டா 78 100க்கும் ஒரு சின்ன அளவு கேப் ஆயிருக்கா? அதுக்கப்புறம் கீழே வர ஆரம்பிச்சிருக்கா? ஆனா வருஷ கணக்கா கீழே வரும். அதான் நோட் பண்ணணும். அகைன் என்ன இருக்கு? இந்த லோ இருந்து 2020 கொரோனா கிராஷ்க்கு அப்புறமா மார்க்கெட் இப்ப அகைன் நல்லா மேல போய் 5 வருஷம் நியர்லி ஆயிடுச்சு. அங்க இருந்து இப்ப ஆக்சுவலி இந்த டிமாண்ட் ஜோன் இங்க ஆர்டர் பிளாக்ல இருந்து திரும்ப நான் போட்டுறேன். கரெக்டா அங்க ஆர்டர் பிளாக்ல இருந்து உங்களுக்கு திரும்பிட்டு இருக்கு மார்க்கெட். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளவுதான். இப்போ அகைன் மறுபடியும் இந்த ஸ்விங்க்கு மேல ப்ராப்பர் ட்ரேடர் வந்து எந்த லெவல் பார்க்கணும் அப்படின்னா 810 ரூபாய்க்கு மேல ப்ராப்பரா க்ளோஸ் வச்சு இல்லைன்னா இது சேஞ்ச் ஆஃப் கேட்டர் தான் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றவங்க ஒரு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம்னா 745 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி பார்க்கலாம். இதோட பைக்கான என்ட்ரிஸ் வந்து பார்க்கலாம். என்ட்ரி பார்த்து இந்த ப்ரீவியஸ் இந்த லெவல் டார்கெட் பண்ணா போதும். 78 வரைக்கும் பண்ணாலே போதும். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். எவ்வளோனா ஒரு 1041 வரைக்கும். ஸோ ஒரு நியர்லி உங்களுக்கு ஒரு 20% மேல ரிட்டர்ன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருந்துன்னா இங்க இருந்து ப்ராப்பரா இங்க இருந்து 40% ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு நியர்லி 1 இயர்க்குள்ள 40% ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து மேல போறதுக்கு 1 இயர் ஆயிரும். இதுக்கு முன்னாடி இங்க பார்த்தோம்னா இங்க லோல இருந்து 2015ல இருந்து 1 வருஷம் ஆயிருக்கு. பாத்தீங்களா? இங்க பாருங்க கரெக்டா செப்டம்பர் 2015 மேல போன பாருங்க கரெக்டா செப்டம்பர் 2016 1 வருஷம் ஆயிருக்கு மேல போறதுக்கு. அதே மாதிரி இந்த லெவல் பாருங்க இந்த லோ வந்திருக்கு
2006ல் வந்திருக்கு, 2007 மேலே வரைக்கும் போயிருக்கா. ஸோ ஒரு வருஷம் ஆகும் உங்களுக்கு இது ஆமா. மூவ் நடக்கிறதுக்கு. அவ்வளோதான். பட் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக பண்ணலாம் நம்மளால. ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் இந்த ரேஞ்சுக்குள்ளக்க அங்கே ஆல் டைம் ப்ரீவியஸ் ஆல் டைமே போகாது, அது கிட்ட வரைக்கும் போயிட்டு சடனாக ஃபாலோ ஆரம்பிச்சிடும். இந்த ஃபாலோ நான் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தது தான், இப்படி தான் நடக்கும், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படி தான் சொல்லி நான் நிறைய பேர், இது மட்டும் கிடையாது, நிறைய ஸ்டாக் நான் அனலைஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்துப்பீங்க, முன்னாடி போட்டிருப்பேன் பிலோ 10K ஃபாலோவர்ஸ் இருக்கும் போதுல. ஸோ இதுதான் கேரக்டர் அனாலிசிஸோட ஒரு ஒர்க் அவுட். இப்போ எல்லாத்துக்கும் புரியுதா? இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு நம்ம கேரக்டர் அனாலிசிஸ் தான் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா கிடைக்குதா எல்லாத்துக்கும்? இதுக்கு முன்னாடி கிடைச்சி தான் இருந்திருக்கும், பட் இப்போ ஒரு லைவா நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு தம்ஸ் அப் போடுங்க, எல்லாத்துக்கும் புரியுது இந்த கேரக்டர் அனாலிசிஸ் அப்படின்னா. ஓகே, ஸோ இவ்வளோதான். ஹிஸ்டாரிக்கல் என்ன நடக்குதோ அதான் இப்பயும் நடக்கும். அதை வச்சு தான் நான் கோல்டுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நான் என்ட்ரி எடுக்கிற எல்லா பேர்லையுமே ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு தான் என்ட்ரி எடுக்கிறேன். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மீன்ஸ் ஆர்டர் ஃப்ளோ அந்த மாதிரி இது கிடையாது. சார்ட்ல என்ன இருக்கோ அதான். ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஏமாத்தலாம், பீப்புளை ஏமாத்தலாம், ஆனால் சார்ட்ல அவங்க வாங்குறதும் ப்ராப்பராக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி டேட்டாஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டாக்ல எத்தனை வால்யூம் நடந்திருக்குன்னு சொல்லி டேட்டாஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ ஃபாரெக்ஸ்ல அப்படி பார்க்க முடியாது. அங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சார்ட் தான் நம்மளோட எவிடன்ஸ். ஸோ இப்போ பிக் கேண்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கேண்டில் பிக்கா வச்சிருக்கல. ஸோ அந்த பிக் கேண்டில் எல்லாம் இவங்க யாரை வச்சிருப்பா? யாரால அந்த பிக் கேண்டில் உருவாக்க முடியும் சொல்லுங்க? இன்ஸ்டிடியூஷன்ஸ். எஸ், இன்ஸ்டிடியூஷனால தான் உருவாக்க முடியும், ரீட்டைல் பீப்புளால உருவாக்க முடியாது. ஸோ அப்போ தெரியுதும் இங்கே வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் வாங்க ஆரம்பிச்சுன்னு பார்க்கணும். இங்கே என்ன இருக்குன்னா ப்ரைஸ் இங்கே ஸ்ட்ராங்கா ஒரு கன்சாலிடேஷன் பண்ணிருக்காங்க. கன்சாலிடேஷன் பண்ணிருக்காங்கன்னா இங்க என்ன பண்ணிருக்குன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிட்டு மேல போற மாதிரி போய் மேனுபேட் ஆயிட்டு அங்க நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெருசா ஏறி இருக்கு, கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 10-15%. இது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டும் சூட் ஆகும். ஸோ 20% ஏறி இருக்கு. உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லா நியூஸ்லயுமே 20% ஏறி இருக்கு, இது அனதர் 20% ஏறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி உடனே வருவாங்க. வந்ததுக்கு பீப்புள் எல்லாம் ரீட்டைல் பீப்புள் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே இப்ப பையர்ஸ் வந்தா தான் இந்த மாதிரி பொத்துன்னு விழுவும். கரெக்டா? ஆமா ப்ரோ. ஒருத்தர் வாங்கினா தான் விற்க முடியும். ஸோ அப்படி இருக்கும் போதுல கீழே வந்துட்டே இருக்கா, அப்போ நிறைய பேர் இங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டே மார்க்கெட்ல சூப்பரா மணி மேக் பண்ணலாம். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இந்த நியூஸை பார்த்துட்டு நம்ம உட்கார வேண்டியதுதான். ஓகே, வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டிமாண்ட் ஜோன் பார்த்துருவோம். நிறைய அனுப்பியிருக்கீங்களோ? டிமாண்ட் ஜோன் பார்த்துருவோம் ப்ரோ. ஸோ கேரக்டர் நெக்ஸ்ட் பேட்ச் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பேட்சஸ் வந்து அதை சொன்ன மாதிரி தான் ப்ரோ. நான் அப்டேட் பண்றேன் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே. நிறைய பேர்லாம் இருக்கு, பார்க்கலாம். ஒன்னா பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஜோன் பார்த்துடலாம். டிமாண்ட் ஜோன்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா நார்மல் தான். இப்போ ஒன் டே சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ ஒன் டே சார்ட்ல இருந்து எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுவோம்? இது சப்போர்ட் கரெக்டா? ஏன்னா பிரைஸ் நிறைய வாட்டி வந்திருக்கு. இது சப்போர்ட், மேஜர் சப்போர்ட். இது வந்து இது வந்து உங்களுக்கு மைனர் சப்போர்ட். இதெல்லாம் ஓகேங்களா? இதுதான் டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா? சப்போர்ட் ஈக்குவல் டு டிமாண்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சப்ளை ஜோன். அவ்வளவுதான். ஓகேங்களா? சிம்பிள், இவ்வளவுதான். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேளுங்க. ஸோ வேதாந்தா பார்க்கலாம். ஃபண்டமெண்டலி நல்லா இல்லை அந்த கம்பெனி வந்து. ஃபண்டமெண்டலி ரொம்ப வேஸ்ட் கம்பெனி தான். ஏன்னா கடன் வாங்கி டிவிடெண்ட் தராங்க. எந்த கம்பெனியாச்சும் கடன் வாங்கி டிவிடெண்ட் தராங்களா? கிடையாது, இவங்க தான் தராங்க. பட் ப்ராப்பரா ப்ரீவியஸ் பிரேக் ஆயிருக்கு. இதுவும் அதே லெவல் தான். ஸோ பிரேக் ஆயிருக்கு. இந்த லெவல்ஸ்லாம் நம்ம ஆக்சுவலாக எப்போ போட்டோன்னு எனக்கு தெரியல. ஸோ 1 வீக் எல்லாம் பார்க்கறதா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் எல்லாமே. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம், ஐ திங்க் ஒரு 1 இயர் முன்னாடி. ஸோ இப்போதைக்கு ஃபுல்லாக ஒன் டே சார்ட்ல ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷன் இருக்கு. எல்லா பேர்லையுமே ப்ராஃபிட் பண்ண முடியும், எல்லா ஸ்டாக்லையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதோட கேரக்டரை நம்மளுக்கு ப்ராப்பராக தெரியணும். ஓகேங்களா? கம்பெனி வேஸ்ட்டு, ஃபண்டமெண்டலாக பெருசாக இல்லை. ஸோ அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கணும்? ட்ரேடிங் வேணால் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது இந்த கம்பெனியை பொறுத்தளவு. ஸோ அதே மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாத்தையும் சார்ட் போட்டிருக்கேன்ல, மேலே போவோம் அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான். இதோட கேரக்டர் எனக்கு தெரியாது, ஏன்னா அது பெருசாக நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இன்னும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தரல. இது கீழே போச்சு அப்படின்னா பொத்து விழுக ஆரம்பிச்சிடும். ஒரு சார்ட்டை மாற்றிடுற கலரை. ஏன்னா இதுக்கு மட்டும் வெயிட் தீம்ல வச்சிருந்தால இப்போ தீம் மாற்றி நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு 3666 அந்த ரவுண்ட் ஃபிகர் 366.45
அந்த லெவலுக்கு மேல எப்போ ஒன் டே கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ மார்க்கெட் செம்ம ஃபால் வரும், ரேப்பிடா ஃபால் வரும். வித் ஒன்று இந்த லெவல் திரும்பும் வேகமா வர்றது வந்து இந்த லெவலில் நிற்கும். ஃபர்ஸ்ட் இந்த லெவலில் நிற்கும் வேகமா வர்றது வந்து ஒரு 300 290 வரைக்கும் வேகமா வரும். இந்த லெவலுக்கு கீழே பிரேக் ஆனதுக்கப்புறம் அப்புறம் சின்ன ஸ்லோடன் வந்து அகைன் இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு அப்புறம் ஓரளவு கன்சல்டேஷன் கொடுத்து நீங்கள் மேலே நிற்க ஆரம்பிக்கும். ஏன்னா டிஸ்கவுண்ட் லெவலாகவும் இருக்கு. இந்த ஸ்விங்லேருந்து போட்டோம் அப்படின்னா அந்த லெவல் வந்து ரெண்டுமே டிஸ்கவுண்ட் லெவல். ஸோ அது ஒரு காரணம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பெருசாக பார்க்காதீங்க. இப்போ ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கு, பார்த்தாலே தெரியுது. மைக் மியூட்ல இருக்கு ப்ரோ. சாரி ப்ரோ. ஆக்சுவலாக இப்போதைக்கு ட்ரெண்ட் டவுனில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு இது கீழே வந்ததுக்கப்புறமா நீங்கள் இன்ட்ராடே வந்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக செல் பண்ணலாம். இல்லை இதோட கேரக்டர் நீங்கள் பார்க்க அனலைஸ் பண்ண முடியும் உங்களால். ஏன் அப்படின்னா நீங்கள் பாருங்க, இந்த ஹையில் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குது. எப்பப்பெல்லாம் ஒரு ஃபால் வருதோ அங்கே எல்லாமே ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குதா. ஸோ அதே மாதிரி பாருங்க, கன்சல்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் மார்க்கெட் ஃபாலே வருது. அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம்ல நம்ம ஒரு சின்னதாக கேரக்டர் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். பாப்பமா யாராவது ரெடியா இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. சொல்லுங்க ப்ரோ. யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க கேரக்டர் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு? 4 பேர் தான் வரீங்க, அவ்வளவுதான். நான் இன்ட்ரெஸ்டடு. எத்தனை பேர் இருக்கோம் மொத்தமா? 20 பேர்ல 4 பேர் தானா? ஸோ இங்க என்ன பண்ண போறோம்னா ஒன் டே சார்ட்ல இருக்கு. இப்போ 1 hour சார்ட் அங்க வரைக்கும் வருதான்னு பார்ப்போம். வந்துச்சுன்னா நமக்கு தெரியும். ஓகே, வருது நம்ம நல்லதுக்கு. என்ன ஆகுது அப்படின்னா அங்க வேதாந்தாவோட ஸ்டாக் வந்து கீழே விழுக போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அக்குமுலேஷன் பண்ணுது ஹையர் லெவல்ல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஹையர் லெவல்ல ஒரு அக்குமுலேஷன் நடக்குது 1 hour சார்ட். ஸோ அக்குமுலேஷன் நடக்கிறதுக்குள்ளக்க என்ன ஆகுது அப்படின்னா அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த கையில இருந்து இந்த ஸ்விங் லோ ஃபிப் போட்டோம் அப்படின்னா 78 to 100 வரைக்கும் வருதா? 100 வரைக்கும் வருதா உங்களுக்கு ஃபிப்ல? அந்த விக்கு பாருங்க, ரெட் கிரீன் கலர் கேண்டலோட விக்கு மேல வரைக்கும் போதா? போயிட்டு ஃபாலோ ஆகுதா? ஸோ அதே நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். என்ன இருக்கு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்ட்ரி பார்க்கணும்ல. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஓவரால் ஸ்விங் ஹைல இருந்து அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஸ்விங் லோ போட்டோம் அப்படின்னா எவ்வளவு % ரீட்ரேஸ் பண்றதுன்னா 61% வரைக்கும் ரீட்ரேஸ் வருது. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் இப்படி வருது. இப்போ அதே மாதிரி இப்போ நடக்குதா அப்படின்னு அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன இருக்கு, நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஹையர் லெவல்ல அக்குமுலேஷன் நடக்குது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா 61 வரைக்கும் ஒரு ஃபுட்ல வரணும். ஓகேங்களா? கரெக்டா 61 டேப் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம் இங்க என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஸ்விங் ஹைல இருந்து இந்த ஸ்விங் லோ ஆக்சுவலா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. ஸோ கொடுக்க போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்விங் ஹைல இருந்து ஸ்விங் லோ போட்டனாலுமே உங்களுக்கு அந்த 100% 78 100% நடுவில் வந்துச்சு. இங்க என்ன இருக்குன்னா 100% டேப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதையும் வச்சுக்கணும். 100% டேப் ஆயிருக்கு. இங்க என்ன இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு கேண்டில் பிரேக் ஆயிருக்கு. ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருந்து வந்திருக்கு. அந்த ஸ்விங் ஹைலைன் ஸ்விங்ல போட்டோம்னா கரெக்டா 50 வரைக்கும் டேப் ஆகுது இந்த லெவல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும் போது 50 வரைக்கும் வருது. அங்க முன்னாடி வந்து ஒரு வால்யூம் உள்ள கேண்டில் அது இப்படி வரத்துல 61 வரைக்கும் வருது ஃபுட் ரீட்ரேஸ்மெண்ட். இங்க என்ன இருக்கு, ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கன்சல்டேஷனுக்குள்ளே என்ன நடக்கணும், ஒரு ஸ்விங் ஹைல இருந்து ஒரு ஸ்விங் லோ ஃபிப் போட்டா எவ்வளவு வரணும் பார்த்தவங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டேஷன் நடக்கத்துல எவ்வளவு வந்திருக்கு? 78 to 100. ஓகே, இங்க என்ன இருக்கு, 78 to 100 வந்திருக்கா? 100 கரெக்டா வந்திருக்கா? 78 to 100. ஆமா ப்ரோ வந்து. ஸோ ஓகே, வந்த உடனே இப்போ என்ன இருக்குனால ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கு. சாரி, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்ட்ராங்காக கொடுக்கறதுல ஆக்சுவலி சின்னது தான், பட் இருந்தாலுமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்படி கொடுத்துரும் அப்படின்னா நம்மளோட லெவல்ஸ் அக்குமுலேஷன் லெவல் வந்து 50லேருந்து அக்குமுலேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இருக்கு 50லேருந்து 61 வரைக்கும் வருது. ஸோ இங்க 50%லேருந்து நம்ம அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஃபார் செல்லுக்கு ஷார்ட் பொசிஷனாக கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஃபியூச்சர்ஸ்ல எதுலையும். ஸோ ஷார்ட் பொசிஷன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு நம்ம டிபிஆரி வெயிட் பண்ண வேண்டியதான். இப்போ அகைன் இன்னும் ஒர்க்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை இப்போ நடந்துட்டு இருக்கு, நம்ம ப்ராப்பராக பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குன்னா மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருக்கு. கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்விங் ஹைலைன் ஸ்விங்ல போட்டோம்னா ஃபிப் வந்து 61 தான் வரும். ஸோ ப்ராப்பராக வராது. பட் ஆனால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேலிட் வச்சிருக்கு, கரெக்டாக 50 தான் வந்திருக்கு. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்கு. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதே மாதிரியே நடந்திருக்கா, அந்த ஹையர் லெவல் ஃபாலில் இதே மாதிரியே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில்
50% ரீட்ரேஸ்மெண்ட்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குதான்னு பார்க்க போறோம். அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ இங்கே ஒரு இது இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் 1 hourல. அப்படி கொடுத்துச்சப்பா இந்த லெவலில் நம்ம ப்ராப்பராக என்ட்ரிஸ் மேக் பண்ணலாம். நீங்கள் என்ன இருக்கு, ஒரு சின்ன கன்சல்டேஷன்னா அந்த கன்சல்டேஷன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அடுத்தடுத்த கேண்டில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கா, கொடுக்க போறதுக்கு முன்னாடி அதுல என்ன இருந்துச்சுன்னா கரெக்டாக 50 to 16 வரைக்கும் இருந்துச்சு. இங்கே 38 தான் வந்திருக்கு. ஸோ இது இன்வாலிடு, இங்கே பார்க்க தேவையில்ல. அகைன் வேற எங்கேயாச்சும் நம்ம ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் வித் ஃபால்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும். ஸோ இங்கே அந்த மாதிரி தான் இருக்கு, ஒரு கன்சல்டேஷன் மாதிரி தான் இருக்கு. இங்கே என்னன்னு பார்க்கலாம், அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தேன் தெரியும் மார்க்கெட் என்ன இருக்குன்னா நல்ல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் கையும் ஸ்வீப் பண்ணிட்டு வேமா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இதே மாதிரி தான், ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வேமா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு மார்க்கெட்டிங் எனக்குள்ள அக்குமுலேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அக்குமுலேஷன் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகுது, அகைன் ஒரு மேனிபுலேஷனுக்காண்டி மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன நடக்கத்துல கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி உடனே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே தான் போயிருக்கு. அதே மாதிரி இப்போ பாருங்க இங்கேயும் வேமா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. ஸோ இங்கிருந்து மேலே தான் போயிருக்கு. அப்போ என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த லெவல்ல அக்குமுலேஷன் நடக்கக்கூடாது. அக்குமுலேஷன் இந்த மாதிரி நடந்துச்சப்பா இது ஃபெயில். ஓகேங்களா, அக்குமுலேஷன் நடக்காம ப்ராப்பர் லோவர் ஹை நடக்கணும். ஸோ லோவர் ஹை நடக்கிற மாதிரி தெரியல, ஒரு அக்குமுலேஷன் தான் நடக்க போகுது. என்னைய பொறுத்தளவு இங்க இருந்து இங்க வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஸ்விங் பார்த்தோம். இங்க என்ன இருக்கு, ஸ்ட்ராங் அக்குமுலேஷன், ஒரு சின்ன லெவல் ஆஃப் ஒரு மேனிபுலேஷன், சாரி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் 50% ரிட்ரேஸ்மெண்ட் தென் ஃபால். இது பாருங்க, இது ப்ராப்பர் லோயர் ஹை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ப்ராப்பர் லோயர் ஹை இங்க என்ன ஆயிட்டு இருக்கு, கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமா, இங்கேயும் அதே கன்சல்டேஷன் தான், இங்கேயும் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு காரணம். இப்போ அதே இங்கேயும் பாருங்க, வேலிடான என்ட்ரி பாருங்க, மார்க்கெட் பாருங்க ப்ராப்பரா கீழே வந்திருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா, ஸோ கம்மி இருந்தாலும் ஒரு சின்ன லெவல் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு இங்கே கூட பாருங்க ப்ராப்பரா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. லோவர் ஹை வச்சுட்டு ப்ராப்பர் லோவர் ஹை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியும். ப்ராப்பர் லோவர் ஹை வச்சுட்டு திரும்ப கீழே ஆரம்பிச்சிச்சு லோவர் லோ. இங்கேயும் பாருங்க அதே தான், நல்லா அக்குமுலேஷன் 78% ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ப்ராப்பர் லோவர் ஹை தென் ஃபால். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த என்ட்ரியில் நம்ம எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம பெரிய ஒரு ஃபால் வருது அப்படின்னா நல்ல ஒரு அக்குமுலேஷன், ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ப்ராப்பரான லோவர் ஹை வச்சுட்டு லோவர்ல வச்சிடணும். இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் ப்ராப்பரா இருக்கா இல்லையா? ப்ராப்பரா இல்ல ப்ரோ, அக்குமுலேஷன் ஆயிட்டு இருக்கு, அதனால என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே, கரெக்ட், அக்குமுலேஷன் ஆயிட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஆக்சுவலா இப்போ நான் சொல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஓரளவு நல்ல ப்ரோ ட்ரேடர் தான் புரிய வரும். இம்பேலன்ஸ் நார்மல் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் கண்டிப்பா புரியாது. ஏன்னா அது கேரக்டர் அனாலிசிஸ் மொத்தம் நிறைய குழப்பங்கள் வரும். இங்கே ஒரு மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் இருந்துச்சு, இங்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, இங்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, இங்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கறதுல பெரிய ஃபால் வரப்போகுது அப்படின்னா எல்லாத்துலயுமே சிமிலரா தான் இருந்துச்சு. ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் முடிஞ்சிச்சு. நல்லா நோட் பண்ண எல்லாத்துக்கும் தெரியும். இங்க பாருங்க ஒரு பெரிய ஃபால் வருதா, அந்த ஃபால் முன்னாடி பாருங்க ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ஃபால், இதை நோட் பண்ணுவீங்களா, ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இதுவும் அதே தான், சின்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இதை நோட் பண்ணீங்க எல்லாரும், கண்டிப்பா இதை மட்டும் எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க. தெரியும், நோட் பண்ணவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஓகேங்களா. இப்போ எல்லாத்துக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்கும். இப்படிதான் கேரக்டர் அப்ரோச்சஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஓரளவு நல்ல ஸ்கில் இருக்கவங்க நல்லா ப்ராப்பராக புரிஞ்சுட்டு நீங்க பண்ணுவீங்க கண்டிப்பா. ஏன்னா நிறைய குழப்பம் இதுல, இந்த குழப்பத்தையும் தாண்டி வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு வெயிட் பண்ணோம். நம்ம நடக்குதா இல்லையான்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீக் பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் வீக்கும் அக்குமுலேஷன் நடக்கணும். அக்குமுலேஷன் நடந்துச்சு அப்படின்னா நம்ம சொன்னது கரெக்ட். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு ஓவராலா லைட்டா பார்க்கறதுல இந்த மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்லி தெரிய வருது. ஸோ பார்க்கலாமே. இங்கேயும் பாருங்க, ஒன் டேலையும் பார்த்தோம்னா டோஜி தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. இது ஓரளவு, பட் 1 hourல அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ வேற டவுட் இருக்கான்னு பார்க்கலாம். ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணாம் ப்ரோ, ஓஎன்ஜிசி வேணாம். இது எல்லாமே கவர்மெண்ட் கம்பெனிஸ். கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல பெருசா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அடிதான் வாங்குவோம். ஏன்னா டிவிடெண்ட் எல்லாமே அவங்க உறிஞ்சிருவாங்க. ஸோ அப்படி பார்க்கறதா நம்ம வேஸ்ட்டு. கவர்மெண்ட் கம்பெனி இன்வெஸ்ட் பண்றது நம்ம வேஸ்ட்டு. ஓகேங்களா, நம்மளுக்கு ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னா வர ப்ராஃபிட்டை மேலும் இன்வெஸ்ட் பண்ணால் தான் மேலே போக முடியும். ஸோ வர ப்ராஃபிட்டபிளாக எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்படி கம்பெனி க்ரோ ஆகும், வேஸ்ட்டு தான். ஓகேங்களா, ஸோ அதனால பெருசாக பார்க்கக்கூடாது. நம்ம இது 3 கம்பெனி வேஸ்ட்டு. இப்போ வேஸ்ட்டுன்னு சொல்றதை விட அது வளர்த்து விடாது கவர்மெண்ட். ஸ்டாக் ப்ரைஸ் எங்கேயுமே போகாது, பட் டிவிடெண்ட் நல்லா தரும். உங்களுக்கு டிவிடெண்ட் மட்டும் போதும், கேபிட்டல் ஓரளவு அப்ரிஷியேட் ஆனால் போதும் அப்படின்னா விட்டுடலாம்.
ப்ரோ அதுக்கு கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணணும் ப்ரோ. ஸோ கிஷோர் ப்ரோ ப்ரோ கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணணும். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க கோல்டுல வந்து கேரக்டர் அனலைஸ் பண்ணும்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் தான் மார்க் பண்றீங்க. அப்போ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த பை செல்லுக்கு வந்து அந்த கன்சாலிடேஷன் மெயினா ப்ரோ? நம்ம அங்கதான் ப்ரோ என்ட்ரி எடுக்க போறோம். கன்சல்டேஷன் ஆஃப்டர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல என்ட்ரி எடுக்க போறோம். அப்பனா தான் இந்த பெரிய ஃபால் வருதுல, இந்த பெரிய ஃபாலுக்கு முன்னாடியே நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். கரெக்டா? ஆமா ஆமா. ஸோ அதான் இப்போ ஒன் டே சார்ட்ல பார்த்தோம்னால இதுதான் ஒரு கன்சல்டேஷன். இது லோ. இதை பிரேக் பண்ணக்கு அப்புறமா தான் என்ட்ரி எடுக்க முடியும். நம்ம 1 hour சார்ட்ல இங்கனுக்குள்ளே என்ட்ரி எடுத்துரும். கரெக்டா? நம்ம எல்லாருக்கும் முன்னாடி யோசிக்கணும். இன்ஸ்டிடியூஷன் மாதிரி யோசிக்கணும். அதான் அந்த கேரக்டர் அனாலிசிஸ். ஓகே ஓகே கன்சல்டேஷன் மெயின் தான், ஒன் ஆஃப் த மெயின். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ ப்ரோ கிஷோர் ப்ரோ கோல்டுல அதான். எனக்கு இப்போ ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. இப்போ கோல்டு ஓபன் பண்ணுங்க ப்ரோ. இப்போ கரண்ட் சினாரியோல உங்களோட என்ட்ரி செட்டப் வந்திருக்கு. ஆனா நீங்க இப்போ இல்ல ஷார்ட்ஸ்ல இன்னும் கரண்ட் என்ட்ரி சீரியல்ல என்ட்ரி செட்டப் கிடையாது கோல்டுல. நான் அன்னைக்கு வீடியோல சொன்ன மாதிரி தான், நேற்று வீடியோல சொல்லியிருப்பேன். நீங்க யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தா தெரியும். கோல்டுல இருந்து எல்லாத்துலயுமே சொல்லியிருப்பேன். இப்போ நைட் 8 o'clock ஒரு யூஎஸ்டி ஜேபியோட கேரக்டர் அனாலிசிஸ் வீடியோ வருது. ஸோ அதை ஓகே பார்த்தா ப்ரோ. உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு வெயிட் தான் ப்ரோ கோல்டுல. பை இந்த லெவல்ல கொடுத்துருந்துச்சு. இந்த லெவல்ல அது ட்ரைலிங் ஸ்டாப் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே ஆனாலுமே ப்ரோ. இதே மாதிரி செட்டப் அகைன் ஒருக்கு முன்னாடி நடந்துச்சு. இந்த லெவல்ல எனக்கு பை கொடுத்துச்சு கோல்டு. பை கொடுத்தப்பறம் நல்லா மேலே போச்சு. அதே மாதிரி செல்லிங்கான கேரக்டர் வந்ததுக்கு அப்புறமா என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதே செட்டப் தான். என்னோட என்ட்ரிஸ் வந்து இந்த லெவல்ல இருக்கு. இந்த லெவல்ல என்ட்ரி எடுத்திருந்தேன். என்ட்ரி இருக்கிறதுக்கு முன்னாடி அகைன் விகா வைக்குது. ஸோ அதே செட்டப் இங்க நடக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே நடந்துச்சுன்னா பை தான் போகும். நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ் வரும் டெஃபினெட்லி. ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ கிஷோர் ப்ரோ தான் கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணினா தான் நீங்க ப்ராப்பரா பண்ண முடியும். 0.01 லாஸ்ட்டை வச்சு ஒரு சின்ன லாஸஸ் வச்சு பெரிய ரிவார்ட் பிடிக்க முடியும். பண்றேன் ப்ரோ. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றோம். எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ப்ராப்பரா பார்க்கலாம். ஓகேங்களா? ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ இதை மட்டும் நீ பார்த்துட்டு லைவ் செக்ஷன் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா டைம் ஆயிரும். இன்னும் 4-5 கமெண்ட்ஸ் மட்டும் ரிப்ளை பண்ணிட்டு. ஸோ ஏஷியன் பெயிண்ட்டை பொறுத்தளவு கரெக்டாக இந்த ஆர்டர் பிளாக் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பை தான் ஆகணும்னு சொல்லி நான் பார்த்துருந்தேன். பட் உங்களுக்கு இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். இங்கேருந்து பை தான் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ஒரு ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கல. ஆமா ஆமா இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அக்குமுலேஷன் தான். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கரெக்டான என்ட்ரி கிடைக்கலைங்க. ஆமா இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரியே கிடைக்கல. 1 வீக்ல இருக்கட்டும், 1 டேல இருக்கட்டும். ஸோ பெட்டர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ட்ரி எடுப்போம். நம்ம ப்ரீவியஸ் லோவர் ஹையை பிரேக் பண்ணணும். ப்ரீவியஸோட லோவர் ஹை இந்த இருக்கு. அந்த லோவர் ஹை கிட்ட வரைக்கும் மார்க்கெட் இன்னும் போகவே இல்லை. அங்க அதுக்கு மேல போச்சுன்னா நம்ம ஒரு பைக்கான அனலைஸ் பார்க்கலாம். ஓகே 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 ஓகே. அது இல்லாமல் ஓவராலா குரூட் ஆயிலோட விலையும் கம்மியாயிட்டே இருக்கு வேர்ல்டு லெவல்ல. ஸோ அதனால அதுக்கு டிமாண்ட் இல்லாதனால மார்க்கெட் ஓரளவு போய்கிட்டே தான் இருக்கு. அது மெது போய்கிட்டே தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஆக்சுவலா செக்ஷன் வச்சு இப்படி ட்ரேடிங் எடுக்கலாம் அப்படின்னா அது பெருசா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்டர்டே பிளேயர் உங்களுக்கு கேரக்டர் அனாலிசிஸ் தெரியாம நார்மலா இன்டர்டே பண்ணும் போது நீங்க ஏசியன் செக்ஷன், லண்டன் செக்ஷன், நியூயார்க் செக்ஷன் வச்சு என்ட்ரி எடுக்கலாம். வால்யூம் எப்போ போறோம் அப்படின்னா காலையில 6:30 ஒரு வால்யூம் வரும். அப்புறம் ப்ரீ லண்டன் ஒரு 9:30 அந்த ரேஞ்ச் ஒரு வால்யூம் வரும். அப்புறம் சாயந்தரம் ஒரு 6:30 ஒரு வால்யூம், 6:30லேருந்து 7-8 ஒரு வால்யூம் வரும். ஓகேங்களா? அந்த இடத்துக்குள்ளக்க நீங்க ஸ்கேல்பரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ப்ராப்பரா என்ட்ரி செட்டப் பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும். இப்போ கேரக்டர் அனாலிசிஸ்க்கு வந்து வால்யூம் செக்ஷன் டைமிங்கே கிடையாது. எப்போனாலும் வரும் கேரக்டர் அனாலிசிஸ். அதை நம்ம தான் பார்க்கணும். அது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கேரக்டர் அனாலிசிஸ்க்கு இந்த டைம் வந்தால் தான் என்ட்ரி எடுக்கணும்னு அவசியமே இல்லை. எப்போ அது ப்ராப்பராக கிரியேட் ஆகுதோ அப்போ என்ட்ரி எடுக்கலாம் கேரக்டர் அனாலிசிஸை பொறுத்தளவு. ஸோ அந்த மாதிரி ஓனாக நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பண்ணலாம் ப்ரோ. லோக் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 hour அனலைஸ் பண்ணி 15 minutes வரைக்கும் என்ட்ரி பார்த்துட்டு 5 minutes என்ட்ரி எடுக்கணும்.
1 ஹவர்ல நல்ல ஒரு ப்ராப்பரான டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் வச்சுட்டு 15 மினிட்ஸ் வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர் ஹையர் ஹை வச்சிருச்சு அப்படின்னா பைக்கானது அப்படி வச்சதுக்கப்புறம் 5 மினிட்ல என்ட்ரி மேக் பண்ணலாம் நீங்க. ஓகே, எல்லாத்தையும் டவுட்ஸ்லாம் கிளியர் ஆயிடுச்சா? ஸோ எஸ்எம்சி ஐசிடியை பொறுத்தளவு மார்க்கெட் லெவலில் ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கவர் ஆகும் ப்ரோ. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே அதோட ஃபேர் வேல்யூ கேப் தென் ப்ராப்பர் என்ட்ரிஸ் ஜோன்ஸ் வித் ஃபிபனாக்கி லெவல்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ப்ராப்பராக ஒர்க்கிங் ஆகிறத மட்டும் சொல்லி தருவோம். எல்லாத்தையும் ஏனோன்னு சொல்லி தர மாட்டோம். அதனால தான் இந்த 3 கான்செப்டையும் நம்மளால ஒன் டே கோர்சஸ்ல கவர் பண்ண முடியுது. ஓகேங்களா? இல்லைனா கண்டிப்பா 3த்தையும் ஒரே இதில் கவர் பண்ண முடியாது. உங்களுக்கு எது தேவை, எது மார்க்கெட்ல லைவா ஒர்க் ஆகுது அதை மட்டும் தான் சொல்லி தருவோம். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம்னா வேஸ்ட், அதுல பாதி வேஸ்டா தான் போகும். அதனால 3ல எது பெஸ்டா இருக்கோ ப்ராப்பர் என்ட்ரி செட்டப்புக்கு அதை மட்டும் தான் 3 டாபிக்ஸ்லையும் சொல்லி தருவோம். எஸ்எம்சி ஐசிடி ப்ரைஸ் செக்ஷன்ல இருந்து அதை வச்சு தான் நான் இது வரைக்கும் என்ட்ரி எடுக்கிறேன். அதை வச்சு தான் கேரக்டர் அனாலிசிஸ் பண்றேன். ப்ரோ ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும்னா அது எப்படி பண்றது, எப்படி பண்ணுறது? ஸோ ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு தான் டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆகும். டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோனை மார்க் பண்ணிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணணும், எப்படி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணுன்னு வாட்ச் பண்ணணும். அதை வாட்ச் பண்ணதுல இப்போ எல்லாரும் 5 மினிட்ல எல்லாருமே என்ட்ரி எடுப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃபிப்பை யூஸ் பண்ணி என்ட்ரி எடுப்பீங்க. ஃபிப்ல எல்லாத்துக்குமே தெரியும் அந்த 618 திரும்ப ஒன்று கரெக்டா. ஆமாம். ஸோ அந்த 618 அதே மாதிரியே நீங்க பார்க்கக்கூடிய ஸ்டாக் ஆர் பேர்ல திரும்பிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு அந்த பேருக்கு அதுதான் அதோட கேரக்டர். கரெக்டா 618 திரும்புறது தான் அதோட வேலை. இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே கரெக்டாக 618 வரைக்கும் ப்ரைஸை ட்ராப் பண்ண விடுவாங்க. அங்கே டிஸ்கவுண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா மேலே தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் அதோட கேரக்டர். அந்த மாதிரி நீங்களும் ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும் ப்ரோ. டிமாண்ட் அண்ட் சப்ளைல தான் நீங்க ப்ராப்பராக மோஸ்ட் பார்க்கணும். அங்கே பார்த்தாலே தெரியும் அங்கே என்ன நடக்குது. அதை ப்ராப்பராக நீங்க வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறோன்னா போஸ்ட் மார்க்கெட் பழைய மார்க்கெட் இதெல்லாம் எடுத்து செக் பண்ணுறது ஈஸியாக, இல்லை இப்போ புதுசாக கிரியேட் ஆகிறத வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாமா ப்ரோ நம்ம ஸ்ட்ராட்டஜியை? ஸோ பழைய மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணிட்டு அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற பார்த்துட்டு புதுசாக லைவ்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஓகேங்களா? மெயின் அதுதான். பழைய மார்க்கெட்டில் ப்ராப்பராக தான் ஃபிபனாக்கி லெவல்ஸில் 61ல திரும்பிச்சு அப்படின்னா புது மார்க்கெட்லையும் அதாவது லைவ் மார்க்கெட்லையுமே மார்க்கெட் அதே மாதிரி திரும்பிச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்ட். அதே மாதிரி திரும்பல அப்படின்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது, வேற ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும். ஏன் திரும்பல, எதுக்கு திரும்பல அனலைஸ் பண்ணணும். ப்ரோ 61னா 0.61 இருக்கு, அதுதானே சொல்றீங்க? அதுதான் ப்ரோ. ப்ரோ ஃபிபனாக்கில ஏதாச்சும் ஒரு எல்லா லெவல்ஸும் வச்சிருக்கணுமா, இல்லை ஒரு சில லெவல்ஸ் மட்டும் வச்சிருந்தா போதுமா ப்ரோ? அது ஒவ்வொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று மட்டும் வச்சிருப்பாங்க, அதான் அவங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ நான் எல்லாமே வச்சிருப்பேன். ட்ரேடிங் வியூல உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நான் வச்சிருக்கேன். பட் கொஞ்சம் கலர் கஸ்டமைசேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒரு லைவ் செக்ஷனில் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ 8 o'clock கரெக்டாக 8 ஆயிடுச்சு. இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கும் யூஎஸ்டி ஜேபியோட நாளைக்கு என்ட்ரி இருக்கிறதுக்கு ஒரு பைக்கான கேரக்டர் வரும். அந்த 2,100% 2ல ஏதாச்சும் ஒன்று தான் வரும். பைக்கான கேரக்டர் அதில் 2 சொல்லி கொடுத்துருக்கேன். 2ல ஏதாச்சும் ஒன்று தான் வரும். அதை வந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக என்ட்ரி எடுக்க பாருங்க. ஓகேங்களா? வீடியோஸ் லிங்க்லாம் நான் குரூப்ல ஷேர் பண்றேன், பாருங்க. பாய் ப்ரோ. சொல்லுங்க. என்ன ப்ரோ கோல்டு அவ்வளோதான் சொல்லிட்டேன். அது கன்சல்டேஷன், அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்பதான் பார்த்தோம் ஒரு 5 மினிட் முன்னாடி. 5 மினிட் முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ ஆக்சுவலா கோல்டு வந்து உங்களோட கேரக்டருக்கு இன்னும் வரலையா? என் கேரக்டர் ஆக்சுவலா இந்த லெவலில் பைக்கான வந்துச்சு. பைக்கான வந்து அதோட டிபி வந்து 412 வரைக்கும் போகும்னு சொல்லிச்சு. ஆனா மார்க்கெட் ஆக்சுவலா 161 ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்துருச்சு. கீழே வந்து என்ட்ரி ஜோன் ட்ரைலிங் ஸ்டாப் அடிச்சிருச்சு. இப்ப பைக்கானதும் வரல, செல்லுக்கானதும் வரல. இப்ப லைவ் ப்ரோ கரெக்டா நீங்க இந்த லோவை பாருங்க. இது உங்களோட கேரக்டர் ப்ரோ. 78ல திரும்ப
எதுல சொல்றீங்க 3271 3271 லிங்க் 3271 15 minutes அந்த இதுல இங்கிட்டு 3271 இங்கேயா ப்ரோ இதுல ப்ரோ அதே பிரைஸ்ல இங்கிட்டு ரைட் சைடு வரணும் ரைட் சைடுல இங்கேயா இருக்கு இங்கேயா அதேதான் அதுல சிப்பு போட்டு பாத்தீங்கன்னா 70 அது கரெக்ட் தான் 78 வரைக்கும் வந்திருக்கு. பட் ஆனா இது ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடையாது bro. ஏன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. ஒரு டிமாண்ட் ஜோன்ல இருந்து தான் மார்க் அந்த கேரக்டர் வரணும். இது டிமாண்ட் ஜோன்ல இல்லையே. ஆமா டிமாண்ட் ஜோன்ல இருந்து தான் வரணும். ஸோ இது ஒன் ஆஃப் த கேரக்டர் தான். அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி ப்ராப்பர் டிமாண்ட் ஜோன் உங்களுக்கு வரணும். பட் டிமாண்ட் ஜோன்ல அது இல்லை இந்த லெவல்ல. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லைவ் செக்ஷன்ல பார்க்கலாம். டேக் கேர். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.